முரட்டுக்காடு. அந்த முரட்டுக்காடில் முழுக்க முழுக்க வில்லேஜ் கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணார். அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், போக்கிர் ராஜா, இதெல்லாம் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு வந்து ஃபுல்லாக மனசில் வாங்கினது தான் அவரோட ஆக்ஷன். பாபுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ரிக்ஷாக்காரன், சிவாஜி கணேசன் ரிக்ஷாக்காரன்னு சொல்ல மாட்டேன், ரிக்ஷாக்காரனே இவர் தான் சொல்லுவார். இளையராஜா அவர் வந்து தெருவில் அவங்க அண்ணன் பாடுவார், கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டு பாடுவாங்க. அதில் ராஜா அந்த பித்தர் வச்சு அந்த கேரக்டரை மாறணும்னா நீ உன்னை முழுமையாக அந்த கேரக்டரை ஆக்கி அந்த கேரக்டர் திங்க் பண்ணணும். அந்த கேரக்டர் எப்படி நடப்பான், எப்படி ட்ரெஸ் போட்டுக்குவான், எப்படி மேக்கப் போட்டுக்குவான் அப்படிங்கிறது உன் மைண்டில் கொண்டு வந்து நீ நடிச்சின்னா தான் நடிப்பு தெரியும். உண்மையாக சொல்கிறேன், சிவாஜியை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக மேக்கப் ரூம் வரைக்கும் வந்து உள்ள நுழையிறவரும் தான் சிவாஜி கணேசன். மேக்கப் சேரில் உட்காந்து மேக்கப் போட்டு வெளியே வந்தார்னா அவர் எந்த கேரக்டர் பண்ணுறாரோ அந்த கேரக்டர் தான் சிவாஜி. எல்லாரும் 9 மணிக்கு காய்ச்சிட்டுனா 9 மணி 10 மணி இன்றைக்கி சார் மன்னிச்சிங்க சார் அது திருப்பி பண்ணாமா. சிவாஜி கணேசன் 9 மணிக்கு வித்து மேக்கப் ட்ரெஸ்ஸோட செட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை வேலை என்ன முத்து இன்னும் ரெடியாக இல்லையான்னு கேட்பார். காலம் தவறாமை, காலத்தை கரெக்டாக நேரத்துக்கு வர்றது, அந்த கேரக்டர் என்ன வேணும் என்ன பண்ணுங்கிறத ஃபுல்லாக கேட்டுக்கிறது, அதை உள்வாங்கிக்கிறது. உள்வாங்கிக்கிட்டு சிவாஜி கணேசன் அந்த கேரக்டரை மாட்டினார். சிவாஜி கணேசன் செட்டுக்குள்ளே வரும்போது சிவாஜி கணேசன் கரெக்டாக போகணும். அவர் என்ன ரோல் பண்ணுறாரோ அந்த ரோல் கட் சொல்லி போகணும்னு சொல்கிறவர்களும் அந்த உணர்வுலேருந்து வெளியே வர மாட்டார். ஆகவே அவர் வாழ்வார், கெட்ட பொம்மனா வாழ்வார், அந்த கதாபாத்திரமாக வாழ்வார். அது வாழ்றதுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் மனசில் வாங்கிக்கிட்டு அதை கட்டப்போனா வாழ்ந்து காட்டுகிற தன்மை சிவாஜி. அதே மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னவா இருந்தாலும் சரி விடமாட்டார். அவர் நாங்கள் போனாரு கேள்வி மாதிரி அப்புறம் ஏவிஎம்ல எடுத்த முரட்டுக்காடு. அந்த முரட்டுக்காடில் முழுக்க முழுக்க வில்லேஜ் கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணார். அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், போக்கிர் ராஜா, இதெல்லாம் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு வந்து ஃபுல்லாக மனசில் வாங்கினது தான் அவரோட ஆக்டிங். அதில் வந்து நான் வந்து கமர்ஷியல் படம் பண்ணுற காலத்தில் பஞ்சன்னனும் நானும் ரஜினிக்கு வித்தியாசமாக படம் பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு வந்து லேடிஸ் மேலே லேடிஸ் எல்லாம் விரும்புகிறாங்க. அது லேடிஸ் சென்டிமெண்டோட படம் எடுப்போம்னு நாங்கள் எடுத்த படம் 660. எல்லாரும் திட்டாங்க, என்ன போய் அவர் ஆக்ஷன் விசில் அடிக்கிற அந்த ரசிகர்கள்லாம் அதை எப்படி எடுப்பாங்க, ரஜினி இப்படி டம்மியாக்கி இது பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. ரஜினி முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகவே அது ஒரு நடிப்பு சுரங்கம். ஆகவே தான் நாங்கள் வித்தியாசமான கேரக்டர் நான் எடுத்த பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கோம். 25 படம் நான் ரஜினி சார் வச்சு பண்ணியிருக்கிறேன். 25 படம் அல்ல, ரஜினிகாந்தனுடைய 25 கதாபாத்திரம். எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி நடிப்பை பழகிட்டாரு, வசனத்தை பழகிட்டாரு, ஃபைட்டை கற்றுக்கிட்டாரு, டான்ஸை கற்றுக்கிட்டாரு. அவை இவ்வளவு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரை நிலைச்சு நிற்கிறார். ஆடுகளம் ஷூட்டிங் கதையை சொல்லிட்டோம் ரஜினிட்ட. சார் வித்தியாசம் இருக்கு சார், செய்வோம் சார் இருக்கார். செட்டுக்கு போய் வசனம் பேசி ஷார்ட்ஸ் எடுத்தா என்னோட சண்டை. நாங்கள் சண்டை போட்டால் நீங்கள் அடுத்த படத்தில் மித்ராமன் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி சண்டை போட்டதுனால மித்ராமனுக்கு 25 படம் கொடுத்தாரு. அந்த படத்தில் அண்ணன் தான் குடும்ப தலைவர். அண்ணன் வந்து தங்கச்சி தம்பிக்கெல்லாம் உதவி செய்வார். தங்கச்சி தம்பிக்கெல்லாம் நன்றி இல்லாமல் அவர்கிட்ட நடந்துடுவாங்க. சார் இது என்ன சார், நான் இவ்வளோ உதவி செய்கிறேன், அதுக்கு வந்து என்னை திட்டுதுங்களே சார். ஓ அதுதான் என் வாழ்க்கை, அதுக்கு உதாரணம் வேற யாரும் இல்லை, நானும் பஞ்சர்னா சொன்னா. நாங்கள் 2 பேரும் வீட்டில் மூத்த பிள்ளைங்க, பிள்ளை. நாங்கள் 2 பேரும் குடும்பத்துக்கு வேண்டியது எல்லாம் செய்கிறோம். என்னத்தை பெருசாக செஞ்சுட்டாங்க, சினிமாவில் போய் சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறாங்க. பஞ்சனானி அது மாதிரி தான் கேட்குறாங்க. அதை தான் இவர் கேரக்டர் ஆகிட்டார். நானும் பஞ்சனானுமான கேரக்டர் தான் ரஜினி சாருக்கு கொடுத்து மூத்த பிள்ளைய அண்ணனாக இருந்தால் என்னென்ன தொல்லைகள் வரும், எப்படி நன்றி இல்லாமல் நடந்துப்பாங்கிறத சொல்கிறதான் கதைன்னு சொல்லி அவரை கண்ணீர் சொல்லி எடுத்துட்டோம். வசனம் பேசணும் தயாராக பண்ணுறாரு. திறம் சார் லாஜிக்காக இடிக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு சின்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 எடுத்துட்டேன். தினம் தகராறு வந்தோன்னா ஃபடாஃபட் லட்சுமி ஹீரோயின் அந்த பொண்ணு, சார் 2 பேரும் நீங்கள் சண்டை அடித்து முடிச்ச பிறகு என்னை கூப்பிடுங்க, நான் வெளியே உட்காந்துக்கிறேன். போய் வெளியே உட்காந்து அந்த அளவுக்கு சண்டை. அப்புறம் சொன்னேன், ரஜினி இத்தனை நீ நானும் சண்டை போட்ட பிரயோஜனம் இல்லை, இந்த ரைட்டரே கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ரொடியூசரும் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் வர சொன்னேன். வந்தார். என்ன ரஜினி என்ன பிரச்சனை, மித்திரம் சொல்கிற சண்டை போடுறாங்க. ஒன்றும் சண்டை இல்லை சார், எனக்கு என்னமோ லாஜிக்காக தெரியல, இவ்வளோ உதவி செய்கிற தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இதை திட்டுறாங்க, நன்றி இல்லாமல் நடக்கிறாங்கிறது என் மைண்டில்
நான் ஏறல. வேற ஒண்ணுமே வேண்டாம். முத்துராமன் நானும் முதப்பில்ல, நாங்க படுற கஷ்டத்தை தான் கதையை ஆக்கியிருக்கோம், அதை உண்ட கேரக்டர் ஆக்கியிருக்கோம். இதுதான் உண்மையா இயற்கையா நடக்கிற விஷயம். இதுதான் ஒரு விஷயம் செய்யும் ரஜினி. 2000-3000 அடி ஆயிருக்கு, 5000 அடி எடுத்துருவோம். 5000 அடி நாங்க போட்டு காமிக்கிறோம், பார்த்துட்டு முடிச்சு. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவோம். வேண்டாம், கதையே வேண்டாம், வேற கதை போடுவோம். நல்ல ஐடியா சார், நல்ல ஐடியான்ட்டு 5000 அடி எடுத்துட்டோம், போட்டு காமிச்சோம். அவர் நான் பஞ்சர்னாச்செல்லாம் எல்லாம் வந்து பார்ப்போம். 5000 அடி படம் பார்த்த உடனே அப்படியே வந்து 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டாரு. ஒரு நல்ல கதாபாத்திரம், நல்ல கேரக்டர். நான் மிஸ் பண்ண இருந்தேன். இந்த 5000 அடி பார்க்கும்போதே எனக்கு அந்த உணர்வு வந்துடுச்சு சார். நான் இனிமேல் தகராறு பண்ண மாட்டேன், லாஜிக் கேட்க மாட்டேன். முத்துராமன் சார் சொல்றபடி நீங்க எழுதி கொடுக்குறது நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சாரு. அந்த படம் தான் அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் விருது வாங்கி கொடுத்தது. எனக்கு பெஸ்ட் டைரக்டர் வாங்க அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. அதாவது நிச்சயமா ரஜினிகிட்ட நடிப்பு சுரங்கம் இருக்கு, அதை நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பிக்சர் நிறைய பண்ண காலத்துல ஆள் குந்தர் வரை, எங்கேயே கேட்ட குரல், அதுக்கு எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் ஸ்ரீ ராகவேந்திரா. இந்த கமர்ஷியல் ஹீரோ, ஃபைட் பண்ற ஹீரோ எப்படி ராகவேந்திரா நடிப்பாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டார். நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்தார் ஒரு நாள். ரொம்ப நாள் அவருக்கு ஆசாரியாக ராகவேந்திரா ஆக்ட் பண்ணுறோம். தான் இந்த தடவை முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் ராகவேந்திரா. நான் ராகவேந்திரா வேடத்தில் நடிக்கணும்னு சொன்னேன். ரஜினி, உனக்கு இன்னும் வயசாகலை, இப்போ பூரா கமர்ஷியல் படம் பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நாளாகட்டும், அப்புறம் பண்ணுவோம். ரஜினி, பண்ண வேண்டாங்களே, பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் நாளாகட்டும். சரி சார்ட்டு போயிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு வந்து முத்துராமன் சார் என்ன ரஜினி, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணேன்? இது ஸ்ரீ ராகவேந்திரா எடுக்கிறதுன்னு கன்ஃபார்ம். அப்புறம் அது எடுக்க போகிறது யார் தெரியுமா? பாலச்சந்தர் கம்பெனியில் ரஜினிகாந்த் ராகவேந்திரா நடிக்க எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ஸ்டில் ஆகிட்டேன். அது எப்போவுமே ரஜினி முடிவு பண்ணதான். என்ன சார் நம்ம அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கிறீங்க என்னன்னா? இல்லை ரஜினி, எனக்கு என்னமோ உடன்பாடா இல்லை, நீ வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டோம், உன்னை கெட்டாலே விசில் அடிக்கிறான், கை தட்டுறான் அப்படின்னு ஃபைட்டு ஈட்டுன்னு வந்துட்டோம். அது இப்போ போய் ஸ்ரீ ராகவேந்திரா பண்ணும்போது உன் ரசிகர்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பாலச்சந்தர் ப்ரொடியூசர்னு சொல்கிறேன். இந்த படத்தில் லாபம் வருமா நஷ்டம் வருமானு என்னால் கனெக்ட் பண்ண முடியல. அப்படி நஷ்டம் வந்தால் அது பாலச்சந்தருக்கு போய் சேரும், அது பரவாயில்லையா? இப்போ மூணாவது முக்கியமான விஷயம், எனக்கு புராண படம் பண்ண தெரியாது. நான் புராண படம் பண்ணதில்லை. ஆகவே அதுக்கு என்ன இலக்கணம், அதுக்கு என்ன எப்படி எடுக்கணுங்கிறது என் மைண்ட்லேயே இல்லை. நான் ஒரு சுயமரியாதை குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆகவே எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஆகவே என்னை விட்டுவிடுவேங்க. அப்படியா சார், அப்படி சொல்றீங்களா? அழுத்தமாக சொல்றீங்களா சார்? நான் எப்பவும் முடிவு பண்ணாமல் அழுத்தம் இல்லாமல் சொல்லவே மாட்டேன். நான் முடிவெடுத்து அழுத்தமாக சொன்னால் அதுதான் முடிவு. ஆகவே விட்டுடுவேன். சரின்ட்டு போயிட்டாரு. சரி, வேற டைரக்டர் வச்சு பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு வச்சேன். மறுநாள் காலை பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு வர சொல்றாரு. ஆளு போனேன். என்ன முத்துராமா, ரஜினியோட தயார் பண்ணிட்டியான்னு. அவர் ஒரு 8-1 துண்டு 2 அதெல்லாம் இல்லை சார். நான் ஒரு 3 கேள்வி கேட்டேன், அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு கொண்டிருக்கு. என்ன சொல்றீங்க, கேட்கட்டுமான்னு? நீ கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், கேள்வியெல்லாம் ரஜினியே சொல்லிட்டான், பதில் நான் ரெடியாக வச்சிருக்கேன். அது எப்படி சார்? நான் இன்னும் படத்துக்கே போகல, நீங்கள் அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டேன். அவன் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். இப்போ உனக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரஜினி வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டாரு, இந்த சாது கேரக்டர் பண்ணால் அவருடைய ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லியா. ரஜினியுடைய ரசிகர்கள் வெறும் சினிமா ரசிகர்கள் இல்லை, ரஜினிக்காக உயிரை கொடுக்கிறவர்கள் தான் ரஜினியுடைய ரசிகர்கள். ஆகவே ரஜினி வந்து ராகவேந்திரா நடிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சிப்படுவாங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு ரஜினியினுடைய ரசிகர் மேல இருக்கு. ஆகவே முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். 2வது கேள்வி, ரஜினியால இந்த மாதிரியான சாஃப்டான விஷயத்தில் நடிக்க முடியுமான்னு கேட்டேன். நிச்சயமா அவனால் நடிக்க முடியும் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆகவே அதை பற்றி அப்புறம் நஷ்டம் வந்தா பாலச்சந்தருக்கு போய் சேருமேன்னு சொன்னியா. எனக்கு லாபம் வந்தாச்சு சார், படமே எடுக்கல, லாபம் வந்தாச்சுங்கிறீங்க சார். ரஜினி வந்து நம்ம கம்பெனியில் ராகவேந்திரா நடிக்கிறேன்னு சொல்றதுக்கு பாருங்க, அது எனக்கு கிடைச்ச புண்ணியம், அது எனக்கு கிடைச்ச லாபம்.
அப்புறம் என்னமோ உனக்கு புராண படமே பண்ணதில்லை, எனக்கு இந்த படத்தை பண்ண முடியுமான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னியா. நீ எந்த படத்தை பண்ணலை, நீ சென்டிமெண்ட் பண்ணியிருக்கிற, ஆக்ஷன் பண்ணியிருக்கிற, காமெடி பண்ணியிருக்கிற, உன் படம் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்கிரிப்டையும் கரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்தா நீ கரெக்டாக டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர். ஆகவே நான் உட்காந்து ஏஎல் நாராயணனோட ஸ்ரீராகேந்திராக்குள்ள ஸ்கிரிப்டை கரெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட தர்றேன். அதை நீ கெடுக்கணும்னு நினைச்சா கூட உனக்கு கிடைக்க முடியாது. ஏன்னா அப்படி பழகிருக்க. நீ ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினா ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாதான் ஷூட்டிங்கே போவேன். ஆகவே அந்த மாதிரி நீ பழக்கப்பட்டதுனால எனக்கு தெரியும் உன்னால் ஸ்கிரிப்டை கெடுக்க முடியாது, இந்த படத்தையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே நீ செய்யின்னு சொல்லி உனக்கிட்ட நான் இனிமே கேட்க மாட்டேன், பதில் சொல்லிட்டேன். ஆகவே நாளைக்கு காலையில் விளம்பரம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு விளம்பரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ராகவேந்திரன் ஒரு தயக்கத்தோடையும் பயத்தோடையும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம். அத்தனை படங்களை பண்ணிட்டேன். ஆனாலும் ராகவேந்தர் படம் பண்ணுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. பாலச்சந்தர் புலிஸை சொன்ன பிறகு கூட எனக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அத்தனை படம் பண்ணதுக்கு பிறகும் கூட ஏபி நாகராஜன் அவர்கள் எடுத்த புராண படத்தை எல்லாத்தையும் வாங்கி பார்த்து நான் பாடம் படித்தேன். எப்போ? ஒரு 15 படம் பண்ணதுக்கு பிறகு. ஏன் ராகவேந்திரா படம் புராண படம், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றது, எப்படி மக்களை ஒத்துக்க வைக்கிறது, அதுக்கு என்ன இலக்கணம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அத்தனை படங்கள் பண்ண பிறகு முத்துராமன் போய் ஏபி நாகராஜனுடைய படங்களை பூரா பார்த்தேன். ஆகவே ராகவேந்திரா படத்துக்கு எனக்கு மானசீகமான குரு ஏபி நாகராஜன் என்பதே உங்களிடத்துல பரிசு. இதை ஏன் சொல்றேன், தெரியலேன்னு சொல்லிட்டு கூட தெரிஞ்சுக்கணும். தெரியலேன்னு சொல்ற காலம் இல்லை. எங்க காலத்திலேயெல்லாம் இன்ஸ்டியூட் கிடையாது, அது கிடையாது, எல்லாம் கிடையாது. இப்போ எதா இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு எனக்கு தான் தெரியும். இவ்வளவு பேரை வச்சு கற்றுக் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் எவ்வளவு ஆகும் தெரியும். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில படிச்சு கத்துக்கிட்டதுனாலதான் இந்த ராகவேந்திராவை வெற்றி படமாக என்னால் பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் 2 நாளும் செட்டுக்குள்ள வந்து டக்கு 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 டக்குன்னு சொத்த கேட்கும். திரும்பி பார்த்தா இவர் வருவார். யோ ராகவேந்திரையா, மெதுவா நட, இன்னும் மெதுவா நட சார், போர்டிக்குமா ராகவேந்திராவை படம் அப்படிதான். அப்புறம் வந்து நீ உன் வேகத்தை காமிச்சா நான் ஒத்துக்குவேன்னு நினைச்சிய. நீ ராகவேந்திரர், மெதுவா நட இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை, ஸ்பீடு ரஜினிகாந்தை ஸ்லோ ராகவேந்திரா ஆக்கி அந்த படத்தை எடுத்தோம். அந்த படத்துல பாலச்சந்தர் சாருக்கு நல்ல பேர் இருந்தது. எனக்கு இன்னைக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கிற ராகவேந்திர கோவிலுக்கு போனா எனக்கு மாலை மரியாதை பண்ணி என்ன வாழ்த்துறாங்க. அவங்க மாதவாசன்னு தான் ராகவேந்திரனுடைய மதம். அந்த மதத்துல வரக்கூடிய மக்களுக்காக அங்க ஒரு கோயில் இருக்கு. அவங்க என்னை பார்த்த உடனே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, முந்தியெல்லாம் எங்களுக்கு கவலை வந்தா மந்தராலயம் போய் நாங்க ராகவேந்திரரை பார்த்துட்டு வருவோம். இப்ப கவலை வந்தா நீங்க எடுத்த ராகவேந்திர படத்தை வீட்டிலேயே பாக்குறோம். ஆகவே இங்க வீட்டுக்கே ராகவேந்திரர் கொண்டு வந்துங்களே, நீங்க பாலச்சந்தர் ரஜினிகாந்த் இன்னைக்கும் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு ஆகவே அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எது வந்தாலும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி தயார். அதே மாதிரி நீ எந்த கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயார். ரஜினிகாந்த் ஒரு படத்துல ரிக்ஷாக்காரன் பாபுன்னு ஒரு படம். அந்த படத்துல ரிக்ஷாக்காரன் சிவாஜி கணேசன் ரிக்ஷாக்காரன் சொல்ல மாட்டேன், ரிக்ஷாக்காரனே இவர் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ரிக்ஷாக்காரனா வண்டி எழுதிட்டு நடிச்சார். பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு சிவாஜி கணேசனே மறந்துடுவோம். கொஞ்ச நேரத்துல நமக்கு பார்த்து கொண்டிருப்பது ரிக்ஷாக்காரன் தான் சரி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சில நேரங்களில் போய் இந்த கோமுட்டி செட்டியார் மேலே ஒரு சீன் ஏதோ வந்து அவர் மேக்கப் போட்டு வர்றாங்க, அப்படியே கோமுட்டி செட்டியார். என்ன நீங்க எப்படின்னே பிடிச்சிங்க? இது சேலத்துக்கு போயிருந்தேன்டா ஒரு நாள், அங்கே ஒரு கோமுட்டி செட்டியாரை பார்த்தேன்டா, அதை அப்படியே மனசுல வாங்கி வச்சுக்கிட்டேன். நீ இப்போ கதையில காமெடி செட்டியார்னு சொன்னோடனே அந்த கேரக்டர் கொண்டாந்து எங்கிட்ட மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இருக்கணும். எப்போ எங்கேயோ பார்த்த கோமுட்டி செட்டியாரு முத்துராமன் தேகல் கோமுட்டி செட்டியார் வர்றாருன்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு ஃபுல்லா கோமுட்டி செட்டியாரே உள்ள வந்தாரு. நினைக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், நீ எந்த கதாபாத்திரம் கிடைக்குதோ அந்த கதாபாத்திரமே மாறுவதற்கு அது மேக்கப்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து பேசுற வசனத்துல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்க தயார்படுத்திட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு வேண்டுகோள் வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சினிமா துறையில நினைச்ச மாதிரி நடக்குமான்னு சொல்ல முடியும். நான் புதுசா வர்றவங்களுக்கு நான் சொல்றது, சினிமாவுக்கு வர்றதும் ரேஸ் கோர்ஸுக்கு போறதும் ஒன்று உண்மை. ரேஸ் கோர்ஸுக்கு போனா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. போங்கிறதுக்கு நம்ம தயாராக போனால் தான் ரேஸ் கோர்ஸ். அது மாதிரி சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல். இங்கே வந்துட்டு ரொம்ப பேர் பயந்து ஓடி இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் பயம் காட்டல, இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்திங்கிறதுக்காக சொல்கிறேன். நாளாகலாம், நாளானாலும் உங்கள்கிட்ட திறமை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கதாநாயகனாக, கதாநாயகியாக, வில்லனாக
நகைச்சுவை நடிகராக வர முடியும். அதுக்கு உங்கள் மனசில் பலம் இருக்கணும், உங்கள் உடலில் பலம் இருக்கணும், செய்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும். திறமை இல்லாமல் இங்கே வராதிங்க. திறமை இல்லாமல் வந்துட்டு நாங்கள் எங்களை திட்டாதீங்க. சினிமாக்காரங்களாம் எங்களுக்கு வேஷம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு திட்டாத. திறமை இருந்தால் நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவ, அது சந்தேகமே இல்லை. திறமையை வளர்த்துக்கணும், திறமையினுடைய முறையில் நீ போகணும்னா வர முடியும். அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இளையராஜா அவர் தெருவில் அவங்க அண்ணன் பாடுவார், கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டு பாடுவாங்க. அதில் ராஜா அந்த கித்தார் வாசிப்பார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கிறவருக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஒரு ஆசை. செல்வராஜன் ஒரு ரைட்டர் என்கிட்ட இருந்தார், கொஞ்சம் நான் எல்லாம் இருந்தோம். அவர்கிட்ட சொன்னார் இளையராஜா, சினிமாவுக்கு எப்படியாவது போகணும் செல்வராஜ், அதுக்கு யார்ட்டையாவது சொல்லணும். அவன் செல்வராஜ் பஞ்சனோட கூட ஒர்க் பண்ணார். அவர் பஞ்சன் சொன்னார், இந்த மாதிரி இளையராஜான்னு அப்போ அவருக்கு பேர் ராஜா இருக்காரு, இந்த மாதிரி அவங்க அண்ணன் வீதியில கம்யூனிஸ்ட் பாடல்கள் படித்துக்காரு, அவர் கூட ஒர்க் பண்ணுறாரு, அவர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. பஞ்சன்ட்ட சொன்னாங்க, புதுசாக நான் யாரையாவது போடணும்னு நினைக்கிறேன், அவர் வர சொல்லு, அவர் கூப்பிட்டு வா பார்க்கலாம். இளையராஜாவே செல்வராஜ் கூப்பிட்டு வந்தார். இன்னொன்னே பஞ்சனை கேட்டார், நான் புதுசாக மியூசிக் டைரக்டர் போடணும்னு நினைக்கிறேன், பட் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன மாதிரி டியூன் வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4-5 டியூன் ரெடியாகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாளைக்கு உன் பாட்டி மியூசிக் பார்ட்டியை கூட்டிகிட்டு எனக்கு வாய்ச்சி காட்டுறார். உடனே ராஜா சொன்னார், மியூசிக் பார்ட்டி வேணுங்கிறது இல்லைன்னு உங்கள் டேபிளில் தாளம் போட்டு நான் போட்டிருக்கிற அந்த டியூனை தத்தகரத்தில் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். எப்போ முதல் மீட்டிங் அவரை இவர் சந்திச்சுக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, நான் மியூசிக் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், வாசித்து காட்டுறேன், மியூசிக் பார்ட்டியும் வேண்டாம், டேபிளில் தாளம் போட்டு தத்தகரத்தில் பாடி காட்டுறேன்னு அவர் போட்டு வைத்திருந்த 5 டியூனையும் அவருக்கு படிக்கிறார். அந்த 5 டியூனையும் அந்த புத்தகத்தில் பஞ்சண்ணன் கேட்டவுடனே என் படத்துக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர் என்று பஞ்சண்ணன் சொன்னார். ஏன் சொன்னார்? அந்த 5 பாட்டிலையும் அந்த திறமை தெரிந்தது. அந்த திறமை தெரிஞ்சதுனால பஞ்சண்ணன் அவரை அறிமுகப்படுத்தினார் என்பது உங்களிடத்தில். எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் ஸ்கிரிப்ட் இருக்கேன். ஒரு பையன் சைக்கிள் ரிக்ஷாவில் பெரிய டெகுபெட்டி எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வர்றான். ஏன்னா இவ்வளோ பெரிய டெகுபெட்டி என்னடா பண்ணியிருக்கேன்? கதை வசனம் எழுதி வச்சுருக்கேன் சார். அப்படியா? பெட்டிப்புறா? ஆமாம் பெட்டிப்புறா. அதில் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு படித்து காட்டு, அதில் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கூட நான் படிக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் கூட சரியா இல்லை, பூரா தப்பு, படிக்கவே முடியல, தமிழே எழுத தெரியல, நீ இப்படிடா கதை எழுதுனேன்னு சொல்கிறேன். சார் பல பேருக்கு தெரியாது சார், கதை தமிழ் எழுத தெரியாமல் தான் வந்தாங்க சார். அவன்லாம் வந்திருக்கலாம், எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரிஞ்சால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம். இப்படி தமிழை கொலை பண்ணிட்டு நீ கதை சொல்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன். தமிழை கற்றுக்கிட்டு வேணும் அவனை அனுப்பிச்சிட்டேன். பஞ்சன்கிட்ட ராஜா இதை வாசித்து காமிச்ச பிறகு பஞ்சன்னை அன்னக்கிளி படத்தில் இளையராஜாவை மியூசிக் டைரக்டராக போட்டு அறிமுகப்படுத்தினார். அந்த திறமை இருக்குங்கிறத உடனே காமிச்சதுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி. அவன் நீங்கள் போகணும், நடிக்கணும், சார்லாம் நடித்தாங்க. இப்போ அது மாதிரி என்ன கேரக்டருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு காமிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு வரும். அது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு மறுநாள் வரலாம், கொஞ்சம் காலம் தாழ்ந்து போகலாமே தவிர திறமை இருந்தால் நிச்சயமாக திரையுலகம் வரவேற்கும். உங்கள் எல்லோரையும் வரவேற்கும். வரவேற்க வேண்டும் என்று மூலமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அன்னக்கிளி படத்தில் இளையராஜா மியூசிக்னு போட்ட பிறகு பூஜை இன்னைக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இளையராஜாவை பார்த்துட்டு இவ்வளோ குள்ளமாக இருக்கிறான், அவன் என்னென்ன மியூசிக் போட போகிறான், பேசாமல் எம்எஸ்வியை போட்டுடலாம், ஏன்னே போய் இப்படி புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சண்ணன் சொன்னார், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போட்டிருக்கேன், பாட்டை கேளுங்க அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடியாகி ராஜா டேக் ரெடின்னு போய் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளேருந்து ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு. 1 2 3 4 சொல்லி முடிக்கிறாரு. மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, கரண்ட் கட். 1 2 3 4 மியூசிக் ஆரம்பித்தா மியூசிக் ரெக்கார்ட் ஆகலை, கரண்ட் கட் ஆகிடுச்சு. இந்த கரண்ட் கட்டோடனே எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா அண்ணே முதக்கோணம் முத்துக்கோணனே பாருங்க, ஃபஸ்ட்டு டேக்கே அதுக்கு சரியாக போகல, கரண்ட் போச்சு, இருங்கடா ரெக்கார்ட் ஆகட்டும் அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிற்க வச்சுட்டு அடுத்த டேக்கு போகிறோம். அடுத்த டேக் எடுக்கிறாங்க. அடுத்த டேக் எடுத்த உடனே எப்போவுமே அதை திருப்பி போட்டு கேட்போம். திருப்பி போட்டு கேட்டால் டேப்பில் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகுது. பார்த்துங்க, இளையராஜாவுக்கு முதல் நாள் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டே ரெக்கார்ட் ஆகுது. அந்த உதவியாளர் அந்த ரெக்கார்டிங் பட்டனை அமுக்கிறதுக்கு விட்டார். அதை கண்டுபிடிச்சி கடைசியாக 3வது டேக்கு போட்டு எடுத்து பார்த்தா பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார் பாட்டு நல்லா இருக்கு. ஆகவே முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க.
இளையராஜாவுடைய முற்றும் கோணல் இன்றைக்கு 1000 படங்களுக்கு இசையமைப்பாளர் என்கிற பெயரை இளையராஜா அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முதல் கோணல் முற்றுக்கோணல் எல்லாம் மூட நம்பிக்கை. அவருடைய திறமை சரியாக இருந்தால் 1000 படம் 2000 படம் பண்ணலாம். ஆகவே திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த திறமையை வளர்த்து கொண்டால் நீங்களும் ராஜாவை போல வெற்றி பெற முடியும். முதல் கோணல் முற்றும் கோணல்லாம் சொல்லாதீங்க, நிச்சயமா நம்ம கையில தான் இருக்கு. ஆகவே அந்த வெற்றி பெற வேண்டும், சினிமாவில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக முடியும் 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 என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கற்றுக்கொண்டு தொழிலுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களாலேயும் 1000 படங்களை ஜெயிக்க முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வாழ்த்துவோடு உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசை. மொத்தம் வெற்றி என்பது வேற யார் கையிலும் இல்லை, நம் கலையை பொறுத்தளவு நம்ம கையில இருக்கு. அவை அந்த கலை உணர்வோடு கற்றுக்கொண்டு அதை திறம்பட வெளியிலே காண்பிச்சா நிச்சயமாக வெற்றி வரும். அது சந்தேகமே இல்லை. நான் வந்திருக்கேன்னா நான் எங்கேயோ காரைக்குடியில் பிறந்தேன். சினிமா மேல ஒரு ஆசை வந்து சேர்ந்து இன்னைக்கு 70 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா என்ன காரணம்? நான் கற்றுக்கொண்ட இடம், கற்றுக்கொண்ட குரு, முறையா கற்றுக்கிட்டது, கடுமையா உழைச்சது, ஒழுக்கத்தோடு இருந்தது. இதெல்லாம் இருந்தா வெற்றியை தேடி நீங்க போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் சாட்சி. இதோட யாரும் சொல்ல முடியும்? மீண்டும் திருப்பி சொல்லுகிறேன், கற்றுக்கொள்வதை சரியாக கற்றுக்கொள்வது, திறமையை வளர்த்துக் கொள்வது, கடுமையாக உழைப்பது, ஒழுக்கத்தோடு இருப்பது, எதற்கும் சலிக்காமல் கோவப்படாமல் உள்ளதை புரிந்து கொண்டு செயல்படுவது, விட்டு கொடுத்து போவது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க, அதில் என்ன தப்பு இருக்கு, அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கணும். அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டைரக்டராக உட்காந்துருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த போது ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் ஓனர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசரு. அவர் கை நுனியில் வச்சுருப்பார். அவர் ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டர் எல்லாமே. சில விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு வாம்பார், பண்ணி கொண்டு போய் காமிப்பேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த ஸ்கிரிப்டை தூக்கி என் மூஞ்சியில் அடி, எல்லாம் கேட்டுங்க, ஸ்கிரிப்டை தூக்கி என் மூஞ்சியில் ஏவிமையை வச்சுட்டே அடிச்சு வாங்கிட்டு அப்படியே வருத்தப்பட்டு போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வா, நான் சொன்னதை புரிஞ்சிக்காம எதையோ பண்ணி கொண்டாந்துருக்கேன், போய் சாயந்தரம் கொண்டாந்து காமிப்பார், கத்துவார். போய் சாயந்தரம் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் திருத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு போய் காய்ப்பேன். பார்த்துட்டு எவா இந்த பக்கத்தில் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இப்போ சரியா இருக்குல்ல, காலையில் என்ன பண்ண, அந்த தப்பை பண்ணேன். ஆகவே தப்பு பண்ணிட்டு திருத்தாத, சொல்றதை கேட்டுக்கிட்டு சரியா செய் அப்படின்னு பக்கத்தில் கூட்டிகிட்டு எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னார், காட்ஃபாதர் மாதிரி. ஆகவே அந்த தப்புகளையெல்லாம் கோபமாக எடுத்துக்கல, மூஞ்சியிலே தூக்கி எறிஞ்சாரு. நான் இந்த வேலையை விட்டு போகிறேன், இந்த கம்பெனியை விட்டுட்டு போகிறேன்னு நான் போகலை. ஏன்னா அவர் மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சது சரி, நான் தப்பு பண்ணேன். ஆகவே அவர் அடித்தார். அந்த தப்பு அவர் மூஞ்சியில் அடித்ததுனால திருத்தி கொள்ளப்பட்டது, திருத்தி கொண்டேன். அதனால தான் நான் இருக்க முடிந்தது என்பதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ என் பேரன் இங்கெல்லாம் கூட என் பேரைய ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனியில் இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஜம்ப் பண்ணுறான், அங்கே ஜம்ப் பண்ணுறான். எனக்கு பயமாக இருக்குது. 40,000 50,000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் வேறு கம்பெனிக்கு போகிறேங்கிறான், பெங்களூரில் பெட்டராக இருக்குங்கிறான், கோயம்புத்தூர். எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் 60 வருஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டதுல தப்பு வந்தால் தப்பை திருத்திக்கிட்டோம். அதை உணரணும். தப்பு செஞ்சோமா நீ உன்னையா நினச்சி கேட்டுக்க, தப்பாக இருந்தால் திருத்திக்க. அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? இவ்வளோ படம் பண்ணிட்டு நான் ராகவேந்திரா படம் பார்க்கும்போது ஏபிஎன் படத்தை போய் பார்க்குறேன். ஏன் இன்னைக்கு போய் கமலஹாசன் நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு, அந்த உணர்வும் இருக்கணும். அது உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கஷ்டப்படாதீங்க, நாளாச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு திறமையின் மூலமாக நீங்க வெற்றி பெறுவோம் என்கின்ற லட்சியத்தோட வேலை செஞ்சா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை என்ன உதாரணம் எடுத்துங்க. எங்களுக்கெல்லாம் இல்லாத வசதிகள் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் இப்போ கிடையாது, இன்னைக்கு எல்லாம் வந்தாச்சு. அது இன்ஸ்டியூட்டையே விடு, உங்கள் இதில் போட்டு இப்போ ஆன்லைனில் படிக்கலாங்கிறாங்க, ஆன்லைனில் கற்றுக்கலாங்கிறாங்க. அவன் இப்போ பொட்டியை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பட்டனை தட்டா எல்லாம் வந்துடும். கூகுளுக்கு போனீங்கன்னா அவன் தோசை சுடுறது எப்படின்னு புதுசாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான், வடை சுடுறது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அந்த அளவுக்கு உங்களுக்கு கேள்வி ஞானத்தை உண்டாக்குவதற்கு நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாச்சு. ஆகவே கற்றுக்குங்க, படிங்க, நிறைய படிங்க, நிறைய படங்கள் பாருங்க. ஆகவே நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா
நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆகவே சினிமாக்காரங்களை திட்டாதீங்க, நம்மள்கிட்ட திறமையை காட்டுங்க. அந்த திறமையை காட்டினா நிறைய பேர் நடிகைகளாக, டைரக்டர்களாக, கேமராமேன்களாக, எடிட்டராக வர வேண்டும். வருவதன் மூலமாக திரையுலகம் புதுமை பெற வேண்டும், நவீனம் அடைய வேண்டும். ஆஸ்கார் விருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆஸ்கார் விருதை நாமும் வாங்க முடியும். நமக்கு ஒரு பேர் வச்சு இந்தியாவில் இப்படி ஒரு விருது இருக்கு, அதை வாங்கணும்னு வெளிநாட்டுக்காரன் சொல்ற அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்தி கிடைக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல விண்வெளிக்கு போறது ரொம்ப பெரிய காரியம்னு சொல்றாங்க. அந்த விண்வெளிக்கு போறதுக்கு இந்தியா 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கக்காரன் பார்க்கறான், இந்தியக்காரன் 4வது இடத்துக்கு வந்துட்டானேன்னு அவன் பயப்படுறான். அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதே நிலைமை சினிமாவுக்கும் வரணும். ஒரு மூத்த இயக்கம் நான் சொல்றேன், இன்னும் நமக்கு ஆஸ்கார் கிடைக்கலையேங்கிற வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. நீங்க ஆஸ்கார் வாங்கி கொடுத்து, ஏய் ஆஸ்கார் தப்பார் நான் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க, ஏஆர் ரஹ்மானை போற சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும், பெருமையா இருக்கும், தமிழகத்துக்கு பெருமையா இருக்கும். அந்த பெருமைகளை தேடித்தாருங்கள் என்று இந்த இளைய சமுதாயத்தை ஒரே ஒரு பொருளை சொல்லி நினைவு செய்கிறேன். நான் இப்போ பேசின பேச்சையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. இந்த காதில் வாங்கி மனசில் வச்சுங்க. எது நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்தை எடுத்துங்க. நான் சொன்னதில் நல்ல விஷயம் இல்லைன்னா தூக்கி போட்டுடுங்க, வேண்டாம், ஒன்றும் அவசியம் இல்லை. ஆக மனசில் வாங்கிக்கிட்டு செயல்படுத்தினா நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு மூத்த இயக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஒரே ஒரு குரலை சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பிரின்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து செயல்பட்டால் நீ நினைக்கிற நிச்சயம் நிறைவேறும் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பிரின். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ லட்சியம், அந்த லட்சியத்துக்கு ஒரே குறிக்கோளோட போனீங்கன்னா, கடுமையாக உழைச்சிங்கன்னா, ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் என்று வள்ளுவன் சொன்னான். ஆகவே வெற்றியை தேடி நீங்கள் அடைய வேண்டாம். இந்த கருத்துக்களோடு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி 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 என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். அதுவும் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, நான் முரட்டுக்கால முத்துராமே. ரேசிங் காளைகளை பார்த்து சொல்லுகிறேன், வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் திறமையில இருக்கிறது, உங்கள் உழைப்பில் இருக்கிறது, உங்கள் ஒழுக்கத்தில் இருக்கிறது. ஏன் ஒழுக்கத்தை எழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு நாட்டில் இப்போ அவர் நடிச்சார் அந்த குடிகாரனா, அது மாதிரி குடி, போதை, பாலியல் கொடுமை இதெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. வேண்டாம், நாம் அந்த இடத்துல இல்லை. வள்ளுவனையும் ஔவையாரையும் நாலடியாரையும் கற்றுக்கொண்டு ஒழுக்கத்தோடு வாழுகிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஆகவே இந்த சினிமாவுக்கு வர்றவங்க பூரா கெட்டு போறான்னு சொல்றாங்க. இல்லை, நான் இருக்கேன், சிவகுமார் இருக்காரு, எல்லாரும் இருந்தாங்களா, அவை எங்களையும் சேர்த்துக்குங்க. எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க. எல்லா தொழிலையும் எல்லா துறையிலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதில் நம்ம நல்லதை எடுத்துக்கணும். ஆகவே அது நல்லதை எடுத்துக்கங்க, நிச்சயமா வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி தவறான வழிகளுக்கெல்லாம் போகவே போகாது. அதுக்கும் ஒரு குரல் சொல்றேன், நான் தப்பு பண்றேன் ஆனால் யாருக்கும் தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்க வாத்தியாருக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதியா அப்படின்னு சொல்ற இளைஞர்களை நான் பார்க்கிறேன். போயிட்டு வந்துடுறாங்க. அது இந்த போதம் அதுக்கு வாசமும் கிடையாது, ஊசியை போட்டுக்கிறான், அவன் வாயில பவுடரை போட்டுக்கிறான், அப்படி ஆயிடுது. அவை அப்படிலாம் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு குரலை சொல்றேன். இந்த குரலை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. இதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துங்கள். தன் நெஞ்சடிய பொய்யற்க பொய்த்தவின் தன் நெஞ்சிய தன்னை. எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, உனக்கு மனச்சாட்சி இருக்குல்ல, உன் மனச்சாட்சிக்கு தெரியுமா தெரியாத? தண்ணி அடிச்சது உன் மனச்சாட்சிக்கு தெரியுமா தெரியாது? தப்பான வழியை அந்த தப்பான வழி உன் மனச்சாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? ஆகவே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், தப்பு செஞ்சது உன் மனச்சாட்சிக்கு தெரியும். அதை மனசில் வச்சுக்க. அந்த மனச்சாட்சி நீ குடிச்ச, நீ தப்பு பண்ணன்னு உன்னை குத்தி குத்தி காட்டும்.
என்று வள்ளுவன் சொல்றது. அதுபோல் நீ போய் தப்பு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ மனச்சாட்சிக்கு தெரியும், எல்லா இளைஞர்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. யாருக்கு சார் போன மாதம் வகுப்பறையிலே 10-12 மாணவிகள் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. எங்கே வகுப்பறையில்? யார்? மாணவிகள். இதெல்லாம் கேட்கும்போது அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஆக போகுதுன்னு பயமாக இருக்குது. ஆகவே தான் இந்த குரலை சொல்கிறேன். தன் நெஞ்சறிய பொய்யற்க பொய்த்தவின் தன் நெஞ்சியே தன்னை சுடும்னு சொன்னான் வள்ளுவன். ஆகவே உங்கள் மனச்சாட்சி அறிய தவறுகளை செய்யாதீர்கள். அதன் பிறகு மனச்சாட்சி உங்கள் மனசை குத்தும் 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 என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியாக என்ற குரலை இன்றைய பேச்சுக்கு மூலமாக வச்சு, அடித்தளமாக வச்சு அதையும் சொல்கிறேன். லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.